பாட்டில்ல தண்ணி கொடுங்கன்னு நான் கேட்டேன். அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அதுக்கும் ஒரு தடையை போட்டார். நான் கேட்டேன் நேற்று. தண்ணீர் பாட்டில் கொடுக்க சொன்னேன். ஓபிஎஸ் அண்ணன் அவர்கள் தடை போட்டு விட்டார்கள். தண்ணி பிரச்சனை அங்கேயும் ஓய மாட்டேங்குது, இங்கேயும் ஓய மாட்டேங்குது. ஒரு பாட்டில்ல தண்ணி கொடுங்கன்னு நான் கேட்டேன். அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அதுக்கும் ஒரு தடையை போட்டார். நான் கேட்டேன் நேற்று. ஏன் நான் இல்லமா நான் சும்மா சொன்னேன். பார்த்தா பாதி பேருக்கு பாட்டில் வந்துருச்சு, பாதி பேருக்கு தான் டம்ளர் இருக்குது. முழு பேருக்கும் பாட்டில்ல கொடுத்தீங்கன்னா அது சுகாதாரமாக இருக்கும். மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர், மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அந்நியார் அவர்கள் பேசுகிற போது தண்ணீர் பாட்டில் கொடுக்க சொன்னேன். ஓபிஎஸ் அண்ணன் அவர்கள் தடை போட்டு விட்டார்கள். நான் தடை போடவில்லை. அதை நான் வாபஸ் வாங்கிக் கொள்கிறேன். சபாநாயகர்கள் தக்க முடிவு எடுக்கலாம் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். தண்ணி பிரச்சனை அங்கேயும் ஓய மாட்டேங்குது, இங்கேயும் ஓய மாட்டேங்குது. ஒரு பாட்டில்ல தண்ணி கொடுங்கன்னு நான் கேட்டேன். அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அதுக்கும் ஒரு தடையை போட்டார். நான் கேட்டேன் நேற்று. ஏன் நான் இல்லமா நான் சும்மா சொன்னேன். பார்த்தா பாதி பேருக்கு பாட்டில் வந்துருச்சு, பாதி பேருக்கு தான் டம்ளர் இருக்குது. முழு பேருக்கும் பாட்டில்ல கொடுத்தீங்கன்னா அது சுகாதாரமாக இருக்கும். மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர், மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அந்நியார் அவர்கள் பேசுகிற போது தண்ணீர் பாட்டில் கொடுக்க சொன்னேன். ஓபிஎஸ் அண்ணன் அவர்கள் தடை போட்டு விட்டார்கள். நான் தடை போடவில்லை. அதை நான் வாபஸ் வாங்கிக் கொள்கிறேன். சபாநாயகர்கள் தக்க முடிவு எடுக்கலாம் என்பதை கேட்டுக்கொள்கிறேன்.